அதாவது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மூணாவது ப்ரோமோல திவாகர் வந்து ஒரு புகாரை கொடுக்குறாரு விஜய் சேதுபதி கிட்ட. அதாவது என்ன புகார்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கானா வினோத் நைட் தூங்கவே விட மாட்டாரு, தினமும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட ஜட்ஜு கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு. அதுக்கு ஜட்ஜு கொடுக்குற தீர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து திவாகர் வந்து காமெடியா இருக்காரு, எது வந்தாலும் ஈஸியா எடுத்துப்பாரு அப்படின்றதுக்கோசம் அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னா கானா வினோத் தலகுனிய திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா தலை நிமிர அப்படியே இந்த ப்ரோமோ வந்து முடிச்சு விட்றாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோடில் இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சு போகுது. 3 பேர் தான் அட்டாக், ஒன்று கமருதீன், இன்னொன்று பார்வதி, இன்னொன்று கானா வினோத். ஸோ 3 பேரை மட்டும் தான் அடிக்கிறாரு. அடிங்க, அது பிரச்சனை இல்லை, அடிச்சுட்டு போங்க, ஏன்னா அடிக்க வேண்டிய பீஸுங்க தான். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, அப்போ மிச்ச பீஸுங்களாம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுது, கேம் விளையாடுதுங்களா இல்லையா? விளையாடுற கேமை ஒன்று நீங்கள் பாராட்டி பேசணும், அப்படி இல்லைன்னா இது திட்டி பேசணும், இது ரெண்டுமே பேசலாம். அப்போ மிச்ச பீஸுங்களாம் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எனிவேஸ் அதை கூட விட்டு தள்ளுங்களேன். இப்போ திவாகர் வைக்கிற கம்ப்ளைண்ட் வந்து கானா வினோத் என்ன வச்சு ஃபேமஸ் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் வைப்பாரு, பிக் பாஸ் என்ன வச்சு தாங்க ஓடிச்சு, விஜய் டிவி என்ன வச்சு தாங்க பணம் சம்பாரிச்சாங்க அப்படின்னு கூட கொஞ்சம் நல்லா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அந்த இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வருங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் உண்மைதாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கானா வினோத் வந்து திவாகரை டிஸ்டர்ப் பண்றாரு வாண்டடா அப்படின்றது உண்மைதான், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு காரணம் யாரு? சேதுபதி சார், நீங்க தான். போன வாரம் சும்மா இல்லாம உங்க காம்போ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்லாங்ல நீங்க என்ன பண்ணீங்க, ஏத்தி விட கானா வினோத் அதை பிடிச்சிக்கிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க, நல்லா இருக்கா, இருங்க அப்ப தர்பி சார் தினமும் நைட் அடிக்கிறேன், அதாவது ஒரு நைட் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லா நைட்டும் உன்னை செய்யறேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கானா வினோத் முடிவு பண்ணிட்டாரு. இன்னொன்னு, கானா வினோத்துக்கு பர்சனலா திவாகர் மேல ஒரு காண்டு இருக்கு. அந்த காண்டை நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவரே ஓப்பனா வெள்ளிக்கிழமை இந்த எபிசோட் அப்போ சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கானா வினோத் வந்து சும்மா ஏதோ சொல்லு வாண்டடா எது கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்கோசம் இல்லை, அவருக்குள்ள இருக்க காண்டை இந்த மாதிரி காட்டிடுறாரு. ஒரு எபிசோட் ஒரு ஃபன்னான வேலை வந்து காமிச்சு விடுறாரு அப்படின்ற மாதிரி தான் அவரே சொல்றாரு. அப்படின்னும் போது ஸோ இது வந்து விஜய் சேதுபதி இன்னும் ஏற்றி விடவும் இன்னும் அதிகமாயிடுச்சு. திவாகர் சொல்றது உண்மைதான், தினமும் திவாகர் வச்சு கண்டென்ட் பண்றாரு. ஆனா இன்னொரு விஷயமும் அதுல உண்மைங்க, தினமும் திவாகர் கொரட்டையில கானா வினோத் அவஸ்தைப்படுறாரு அப்படின்றது உண்மைதான். லைவ் பாக்குறவங்களுக்கு தெரியும், உண்மையிலே அந்த மனுஷன் அவ்வளோ கொரட்டை சவுண்ட்ல பக்கத்தில் படுக்கிறது கஷ்டம். அது திவாகருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா இதுல வந்து என்ன வச்சு கானா வினோத் ஃபேமஸ் ஆக நினைக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தும் கமருதீன் இருக்காங்களே, அப்புறம் பார்வதி, இந்த 3 பீஸுங்களும் திவாகரை கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, திவாகர் இந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? போய் அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பார்ல, அது மட்டும் தான். அந்த ரீல்ஸுக்கு அவர் பண்ணும்போது பின்னாடி கானா வினோத்தோ இல்லை கமருதீனோ இவங்க ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே அந்த ரீல்ஸை எவனும் பார்க்க போறது இல்லை, அது ஷோலையும் போட போறது இல்லை, திவாகர் இருக்கிற இடமே தெரியாது. இதை மட்டும் சீரியஸ்லி பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேரும் திவாகரை வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக திவாகர் இருக்கிற இடமே தெரிய மாட்டார். ஏன்னா அவரை யாராவது ஒரு அடிச்சாதான் அவருக்கு மூலியமாக கண்டென்ட் வரும். அவரை யாருமே டச் பண்ணலன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வராது. கண்டென்ட்டுக்கு யோசிக்கிற கெப்பாசிட்டி கூட இல்லை. ஃபர்ஸ்ட் 2 வீக் பார்த்தீங்கன்னா பார்வதி கூட இருந்தார். ஸோ பார்வதி கண்டென்ட் பண்ணும்போது பார்வதிக்கு ஒரு சண்டை வரும்போது உள்ளே வருவார், அப்படியே அங்கே ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அகேன்ஸ்டாக இருந்தார். ஸோ அதனால கண்டென்ட் கிரியேட் ஆச்சு. அதாவது 3rd வீக்கில் சொல்கிறேன். ஸோ இவரை வந்து கண்டுக்காம விட்டாலே இவர்கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட்டும் வராது. கண்டென்ட் எடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட இருந்து ஒன்றும் இல்லை. அவரை யாராவது அடிக்க தான் அவர் பெரிய ஆவறாரு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. திவாகர்லாம் என்ன வச்சு நீங்க ஃபேமஸ் ஆவறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இது எவ்வளவு அசிங்கம் மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கீங்களா நீங்க யோசிச்சுக்கோங்க. நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் இருப்பீங்க, இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா இருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் இதுல இருந்து பெருத்த அசிங்கம். திவாகரை வச்சு நீங்க ஃபேமஸ் ஆகணும், திவாகரை வச்சு இந்த எபிசோடு ஓட்டணும், அதாவது இந்த பிக் பாஸ் வந்து ஓடணும் அப்படின்றதுலாம் இதை விட ஒரு அசிங்கம் விஜய் டிவிக்கும் இல்லை, கானா வினோத்துக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு கானா வினோத்தை நீங்க அசிங்கமா கூட 4 வாரத்தை திட்டிட்டு போயிடலாம். என்ன வச்சு அவர் ஃபேமஸ் ஆக நினைக்கிறார் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாருல, என்னத்த சொல்றது. ஆனா இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் காரணம் நம்ம இவர் தான், விஜய் சேதுபதி தான். அவர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு உங்க காம்போ ஹிட். மத்த பிக் பாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணும் பையனும் பாக்குறதா ஹிட் ஆச்சு. ஆனா நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தும் திவாகரும் பாக்குறதா உங்க பயங்கர ஹிட்டுங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷனை போட்டாருங்க. அது வந்து தெரியுது. அது எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுல, திவாகருக்கும் அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஐயோ நம்ம இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன கானா வினோத் வந்து தொடர்ந்து அடின்னு அடிக்க திவாகரால அதை தாங்க முடியல அப்படின்றதான் உண்மை. இன்னொன்னு, இப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது கூட பாருங்களேன், ஆடியன்ஸ் வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க கானா வினோத்தோட ரியாக்ஷனை பார்த்து. ஆக்சுவலாக உண்மையிலே சில இடத்துல இப்பயுமே என்னதான் ஒரு ஓவர் டூ பண்ணாலுமே சில இடத்துல ஃபன்னாக தான் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதே சமயத்தில் திவாகர் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னும் போது அது விட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச தர்பீஸை நீங்கள் கொஞ்ச நாள் விடுங்கடா, அந்த பீஸை நீங்கள் அமைதியாக விட்டாலே அந்த பீஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டென்ட் அதுக்கிட்ட இருந்து வராமல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். யோசிச்சு பாருங்க, மொதல் வாரத்தில் திவாகர் உள்ளே வரும்போது அவ்வளோ ஹேட் ரேட்டு போட்டு அடின்னு அடிச்சோம். எப்படியாவது அந்த தர்பீஸை மொதல் வீக்கெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வெளியே துரத்தணும்
அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அரோரா தர்பீஸ் எல்லாம் அவ்வளோ ஹேட்ரேட் இருந்தது. ஆனால் ஹேட்ரேட் இருந்த இவங்கலாம் உள்ள இருக்காங்க, ஹேட்ரேட்டே இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியே போறாங்க. அதுதான் இங்கே நடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா திவாகரை நம்ம என்ன பண்றோம் போட்டு, அதாவது எல்லாரும் உள்ள இருக்கவங்க சொல்றேன், ஸோ எல்லாரும் கமருதீன், இதே தான் எஃப்ஜே, எல்லாருமே ரம்யா ஜோ, இவங்க எல்லாருமே அடி அடின்னு அடிக்கும். அவர் மேலே சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது திவாகர் பாவம் என்னதாலும் அந்த மனுஷனுக்கு ஒரு இது இருக்குல்ல, அந்த மனுஷனை கொஞ்சமாவது மதிங்கடா, ஈக்குவலாக பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேச வச்சானுங்க. ஏன்னா இவனுங்களாம் ஒரு ட்ரீட் பண்ண விதம் அந்த மாதிரி பண்ணானுங்க. இனிஷியலாக அவரை கண்டுக்காமல் விட்டுருந்தாலே உண்மையிலே திவாகர் கிட்ட இருந்து கண்டென்ட் வராமல் இருந்திருக்கும். அதே மாதிரி திவாகரை நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே ஹேட்ரேட்டோட வாரத்திலே வீட்டுக்கு அமைச்சிருக்கலாம். அப்படி ஒரு சம்பவமே நடக்க விடாமல் பண்ணதுக்கு இவனுங்க வீட்டுக்குள்ளே இருக்கவனுங்க தான் காரணம். அந்த அளவுக்காவது கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். இவரை அடிச்சு நம்ம பெரிய ஆள் இல்லை, கமருதீனுக்கு அந்த இதுக்காவது கொஞ்சம் அறிவு யோசிக்கணும். யாராவது கொஞ்சம் சொல்லி விடுங்கடா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, நீ அவர் அடிச்சு தான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சனா அது வந்து அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை. உனக்கு ஈக்குவலாக வேற யாராவது இருந்தால் அவங்க கூட போய் சண்டை போடு. அதாவது துஷார் ஒன்று இது திவாகரோட சண்டை போடுறேன், இல்லை துஷார் கூட சண்டை போடுறேன், அதாவது கைக்கு சண்டையை விடுங்க, வாய் சண்டையே சரி. ஏன் இது சபரி இருக்கா, சபரிகிட்ட பேசு. ஆக்சுவலாக உண்மையிலேயே அங்கே யார் டஃப்பான கண்டஸ்டன்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிறதுல சொல்கிறேன், ஒன்னே கனி இன்னொன்று சபரி, இவங்க 2 பேர் தான் டஃப்பான கண்டஸ்டன்ட். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ ஆப்போசிட்டில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், நான் வந்து பெரிய ஆள் ஆகணும், நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திவாகர் அடிக்கூடாது. அவங்க அடிக்க வேண்டியது கனியும் சபரி. அவங்க பண்ற மிஸ்டேக் எடுத்து அடின்னு அடிச்சு ஆட்டோமேட்டிக்கா பெரிய ஆள் ஆகலாம், ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட்டும் வரும். ஆனா அதை எவனாவது யோசிக்கிறான்னு பார்த்தா அதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க. எப்பா பார்த்தாலும் தர்பீஸ் சப்போர்ட் நோண்டிக்கிட்டு, தர்பீஸ் ஒன்னே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனா புலம்பிக்கிட்டு, இன்னொன்று விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்காரு. இதுல மட்டுமா சப்போர்ட்டை கொட்டுறாரு, எல்லா விஷயத்துலயும் சப்போர்ட்டை கொட்டுறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதுல வந்து திவாகர் கம்ப்ளைண்ட் பண்றாருல, சும்மாவே ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு என்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஆனா திவாகரும் சில இடத்துல அதை பண்றாரு. ஆக்சுவலா கானா வினோத் பண்ணலன்னு சொல்ல, அவர் பண்றாரு, நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா இன்னொன்னு திவாகரும் அதை பண்றாரு. நேத்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுல கூட பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி கடாயை வந்து சொரணி நக்கி தின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கானா வினோத் வருவாரு, குக்கரை வந்து நோண்டி தின்னுட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா திவாகரும் சில இடத்துல பேசத்தானே செய்யறாரு. எனக்கு என்னன்னா இவர் இது புனிதர் மாதிரி இவர் வந்து பேசுறாரு, விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்றாரு பாருங்க, அது கொஞ்சம் தாங்க முடியல. அதாவது நீங்க கானா வினோத் திட்டுங்க, வினோத் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவர் ஃபன்னா எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல அட்வான்டேஜ் எடுக்காதீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகே, ஃபேக்ட், அது அப்படிதான் சொல்லணும். ஆனா அதே சமயத்தில் திவாகர் நீங்களும் ஒன்றும் இல்லை, நீங்களும் சும்மா அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்றீங்க, அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எதுக்கு அவருக்கு பிரச்சனையில் போய் மூக்க நுழைக்கிறீங்க, அடுத்தவங்க பிரச்சனை நீங்களும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா திவாகர் ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்றாரு, சைலண்டா பண்றாரு, அதை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க நோண்டிக்கிட்டு இருக்காங்க, இதுவும் நடக்குது. ஸோ 2 சைட்லையுமே ஃபால்ட் இருக்கு. ஆனால் கானா வினோத் சைடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. கண்டென்ட்டுக்காக அவர் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு தான் போறாரு. ஆனால் அதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியும் காரணம். ஆனால் இப்போ வரைக்கும் பப்ளிக் கிட்ட கேளுங்களேன், இந்த மாதிரி கானா வினோத் வந்து திவாகரை நோண்டலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, அடிக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபன்னா தாங்க இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த பிக் பாஸ்ல ஃபேவரட் யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கானா வினோத் திவாகர் காம்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா முந்தானத்து நைட்டு நினைக்கிறேன் திவாகர் படுத்துட்டு இருப்பாரு, இவர் என்ன பண்ணுவாரு, ஐயோ போயிட்டியே தர்பீஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாரு. ஆப்போசிட்ல இந்த சபரி கனி எல்லாம் ஓடி வந்து பார்த்து ஆப்போசிட்ல சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா திவாகர் தூங்கிட்டு இருப்பாரு. தூங்கிட்டு இருக்கும்போது கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வச்சு ஒரு மாதிரி செம்ம ஃபன்னா, உண்மையிலே ஃபன்னா தான் இருக்கும். அது என்னதான் திவாகருக்கு பிடிக்கலனாலும் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ அதை தான் விஜய் சேதுபதி சொல்றாரு, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னும் போது அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் கொஞ்சம் மாற்றிக்கலாம், இதை முடிஞ்சா திவாகரை அவாய்ட் பண்ணிடலாம். அவர் மட்டும் இல்லை, அவரும் சரி கமருதீனும் சரி, அதுக்கடுத்து இன்னொருத்தங்க யாரு விஜய் பார்வதி. ஸோ இவங்க எல்லாருமே திவாகரை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கடா. நீங்க ட்ரை பண்ணி அவாய்ட் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பழம் அவரோட டேலண்ட் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவரோட கேம் பிளே என்னன்றது கிளியரா புரியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சபரிக்கும் திவாகருக்கும் சண்டை வந்துடும். ஸோ ஒரு வாரம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுன்னு தெரியும். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, திவாகர் வந்து அவர் சொல்றது நியாயம் தானே ப்ரோ, அப்படிதான் இருக்கணும், அவர் மேல அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் அந்த அளவுக்குலாம் போல, இன்னும் எடுத்தா தப்பு இல்லை அப்படின்னு தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.